கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஏசப்பாவினுடைய வார்த்தை இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்ன பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் காலையில நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதமே நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் என்ன நெருக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க கவலையோட இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா இந்த வேதாகம புஸ்தகத்துல, உங்க கையில இருக்கிற இந்த வேதாகமத்துல அநேக கர்த்தருடைய தாசர்கள் விசுவாசத்தினாலதான் எல்லாத்தையுமே பெற்றாங்க. அந்த விசுவாசம் தான் நம்பிக்கை. நீங்க பயத்தோட கர்த்தர் மேல நம்பிக்கையோட இருந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசுவாரு. சீக்கிரமா உங்களுக்கு பாருங்க, அடைப்பட்ட கதவுகள், பூட்டப்பட்ட கதவுகள், இதுவரைக்கும் அற்புதமே இல்லாத, பாருங்க அற்புதமே நடக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாசம், இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? நிச்சயமா நிறைவேற்றுவாரு. உங்க நம்பிக்கை எவ்வளவு ஏசப்பா மேல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கர்த்தருடைய அற்புதமும் உங்க வாழ்க்கையில இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தை இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க வாழ்க்கையிலையும் சரி, நீங்க எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் வாய்க்க பண்ண ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. பாருங்க, நீங்க அறியாதிருந்த ஜாதினா இதுவரைக்கும் உங்களை யாரெல்லாம் மதிக்கலையோ, நீங்க உலகத்துக்கே தெரியாம இருக்கலாம், ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை என்னையெல்லாம்